இன்னைக்கு வந்து ரொம்ப கிளியரன்ஸா சரிங்களா? ஏன்னா நீங்க வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வந்துட்டு, மறுபடியும் அதே டவுட்ட கேட்குறீங்க. நேத்து கேட்ட டவுட் மாரி. நேத்து ஒரு வீடியோல நான் என்ன விளக்கம் சொல்லியிருக்கனோ, அதுல உள்ள டவுட்டே தான் நீங்க கேட்டிருக்கீங்க. அதே மாரி தான் இன்னைக்கு நான் சொல்ற வீடியோ என்னன்னா, சப்ஸ்கிரைபர் வந்து குறைய மாட்டாங்க. வாட்சிங் ஹவர், வியூஸ் குறையுது. லாஸ்ட் மானிட்டேஷன் பேஜ்ல, முன்னாடி பேஜ்ல எதுக்காக குறையுது அப்படின்னு கிளியரன்ஸா நான் சொல்லியிருக்கேன். நீங்க வந்து ஸ்கிப் பண்ணாம கேட்டீங்கன்னா, உங்களுக்கு நல்லா புரிஞ்சிரும். நீங்க ஸ்கிப் பண்ணி கேட்டுட்டு மறுபடியும் அக்கா எனக்கு இந்த மாரி இருக்கு அப்படின்னு வந்து கேட்காதீங்க சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் வணக்கம் உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கா எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர் குறையல. வியூஸ் வாட்சிங் டைம் இருக்கிறது எனக்கு குறையுது. அது எதுக்காக அப்படின்னு வந்து நெறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. அத பத்தியான இன்னைக்கு ஒரு வீடியோ தான் நான் சொல்ல போறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம கேட்டு ஒரு லைக் பண்ணி வீடியோ பாருங்க. நெறைய பேரோட கொஸ்டின் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் நேத்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுலயுமே நெறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க. எனக்கு 3000க்கு மேல வந்துருச்சு. எனக்கு 4000க்கு மேல 3500 4200 ஆனா என்னால மானிட்டேஷன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நெறைய பேர் கேட்குறீங்க. நீங்க எந்த இடத்துல பார்க்குறீங்கன்னு தெரியல. YouTubeல லாஸ்ட் பேஜ்ல பார்க்கணும். நான் இப்ப காட்டியிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த இடத்துல உங்களோட டார்கெட் கம்ப்ளீட் ஆயிட்டுனா, கீழயே வந்து அப்ளை நியூ அப்படின்னு சொல்லி மானிட்டேஷனுக்கு வந்து ஓப்பன் ஆயிரும் அந்த பேஜ். நீங்க வந்து முன்னாடி பேஜ்ல வந்து என்னைக்குமே பார்க்காதீங்க. முன்னாடி பேஜ்லயே இப்ப நான் காட்டுறேன்ல, இந்த பேஜ்லயே நீங்க பார்த்துட்டு எனக்கு 3000 மணி நேரம் வந்துருச்சு, 4000 மணி நேரம் வந்துருச்சு. அதனால நான் மானிட்டேஷன் பண்ணலாமா? இத வச்சு மானிட்டேஷன்லாம் நீங்க பண்ண முடியாது. லாஸ்ட் பேஜ் எப்போதுமே சொல்றது வந்து லாஸ்ட் பேஜ் தான். மானிட்டேஷனுக்கு வந்து லாஸ்ட் பேஜ்ல தான் டார்கெட் வச்சிருப்பாங்க. நம்மளோட மானிட்டேஷன் ஆனதுக்கப்புறம் நம்மளோட சேலரியும் வந்து இந்த லாஸ்ட் பேஜ்ல தான் நம்மளுக்கு வந்து காட்டுவாங்க. சரிங்களா உறவுகளே? அதனால நீங்க நெறைய பேர் வந்து அத டவுட்டாவே நேத்து கேட்டுட்டு இருந்தீங்க. அதுக்கான ஒரு வீடியோ தான் இது. அப்புறம் நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து வாட்சிங் ஹவர் குறையல. இப்ப வந்து வாட்சிங் ஹவர் குறையல. அ ச சப்ஸ்கிரைபர் குறையல. வாட்சிங் ஹவர் குறையுது. வியூஸ் குறையுது. திடீர்னு இருந்தாக்ல அப்படின்னு வந்து நீங்க நினைக்கிறீங்க. வியூஸ் வந்து குறையிறதுக்கு வந்து நெறைய ரீசன் இருக்கும். என்ன அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி நெறைய வீடியோல தனிப்பட்ட முறையில நான் சொல்லியிருக்கேன். வந்து வாட்சிங் ஹவர் எதுக்கு குறையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டார்கெட் வந்து 1 வருஷம் முடிஞ்சிருக்கும். 1 இயர் முடிஞ்சிருக்கும். லாஸ்ட் பேஜ்ல உள்ளது நான் சொல்றேன். 1 இயர் முடிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து லாஸ்ட் பேஜ்ல சொல்லிக்கிறேன். அது 1 இயர் முடியறதுனால அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வாட்சிங் ஹவர் வந்து குறையும் கண்டிப்பா. இப்ப இன்னைக்கு நீங்க ஃபர்ஸ்ட் வீடியோ 2 வீடியோ போட்டிருக்கீங்கல்ல. இன்னையில இருந்து ஹாய் வணக்கம் உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைபர் குறையல, வாட்சிங் ஹவர் வந்து வியூஸ் வந்து குறையுது. அத பத்தியான இன்னைக்கு ஒரு வீடியோ தான் நான் சொல்ல போறேன். நல்லா தெளிவா கேட்டுக்கோங்க. அது போக வந்து மறக்காம ஒரு லைக் பண்ணி இந்த வீடியோவ பாருங்க. அதுக்கடுத்து நேத்து ஒரு 2, 3 பேர் டவுட் கேட்டிருந்தாங்க. அக்கா எனக்கு 3000க்கு மேல வாட்சிங் ஹவர் வந்துருச்சு. ஆனா எனக்கு மானிட்டேஷன் வந்து ஓப்பன் ஆகல. அப்படிலாம் வந்து கிடையவே கிடையாது. எனக்கு 500 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. வந்து சரி எனக்கு 7000 சப்ஸ்கிரைபர், 8000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. 3000 மணி நேரம் வாட்சிங் ஹவர் வந்துட்டு நான் மானிட்டேஷன் அப்ளை பண்ணலாமா? அப்படிலாம் வந்து கேட்டிருக்கீங்க. லாஸ்ட் பேஜ்ல எப்போதுமே நீங்க மானிட்டேஷனுக்கு வந்து லாஸ்ட் பேஜ் மட்டும் தான் நீங்க பார்க்கணும். அந்த பேஜ்ல உங்களுக்கு நான் இப்போ ஒரு ஸ்கிரீன்ஷாட் காட்டுறேன் பாருங்க. இதுல மாரி இது வந்து டார்கெட் உங்களுக்கு முடிஞ்சுட்டு அப்படின்னா கீழேயே அப்ளை நியூ மானிட்டேஷன் வந்து உங்களுக்கு வந்துரும். அத நீங்க கிளிக் பண்ணி உள்ள வந்து மானிட்டேஷன் பண்ணிக்கலாம். இது வரல அப்படின்னா நீங்க நெறைய பேர் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைபர் வந்தா அந்த டார்கெட் முடிஞ்சிருது. நீங்க பேஜ வந்து வாட்சிங் ஹவருக்கு வந்து லாஸ்ட் 28 நாள்ல இதுல காட்டுதுல பேஜ்ல. அந்த வாட்சிங் ஹவர வச்சு எனக்கு இவ்ளோ வாட்சிங் ஹவர் வருது. இவ்ளோ வாட்சிங் ஹவர் குறையுது. இதனால எதுக்கு? இது என்ன பிரச்சனை? நான் மானிட்டேஷன் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. இந்த வந்து நீங்க பார்க்கவே பார்க்காதீங்க. இது வந்து ஷார்ட்ஸ்க்கு மட்டும் தான். ஷார்ட்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு வந்து யூடியூப்ல வந்து டார்கெட் கிடையாது. ஷார்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு வாட்சிங் ஹவர் வந்தா நான் மானிட்டேஷன் பண்ணுவேன் அப்படி வந்து கிடையவே கிடையாது. இது உங்களோட ஷார்ட்ஸ்க்கு வந்து லாஸ்ட் 28 நாள்ல உங்களோட சேனல்ல எப்படி ஷார்ட்ஸ் போயிருக்கு, எப்படி வியூஸ் போயிருக்கு, சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க, வாட்சிங் ஹவர் அந்த நீங்க போட்ட ஷார்ட்ஸ்க்கு எவ்வளோ வாட்சிங் ஹவர் வந்திருக்கு அது மட்டும் தான் இதுல காட்டுவாங்க. லாஸ்ட் பேஜ்ல மட்டும் தான் நீங்க வந்து மானிட்டேஷன் பண்ணிட்டு நீங்க அதுக்கு அடுத்து லாஸ்ட் பேஜ்ல தான் நம்ம வந்து டாலர் சிம்பிள் வந்து டாலர் வந்து ஏறுறதுமே அந்த லாஸ்ட் பேஜ்ல தான் இருக்கும். சரிங்களா? அதனால லாஸ்ட் பேஜ்ல தான் நீங்க பார்க்கணும். சரிங்களா உறவுகளே? அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட வாட்சிங் ஹவர் ஏக்கா குறையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு நீங்க வந்து சேனல் ஓப்பன் பண்ணி லாஸ்ட் பேஜ்ல உள்ளத சொல்றேன். சேனல் ஓப்பன் பண்ணி 1 இயர் ஆயிருந்திருக்கணும். அதனால உங்களோட வாட்சிங் ஹவர் வந்து அந்த நாள் நீங்க போட்டிருப்பீங்கல்ல ஒரு வீடியோ சேனல் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டிருப்பீங்கல்ல. இப்போ உங்களுக்கு அது வந்து ஒரு 1000 பேர், 2000 பேர் அந்த வீடியோ பார்த்துருந்தாங்க அப்படின்னா, அதுல ஒரு 100 மணி நேரம்னா 200 மணி நேரம் வந்துச்சு அப்படின்னா அது குறையும். சரிங்களா? இது ரீசன். 2வது ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேவையில்லாத வீடியோ காப்பிரைட் பிரச்சனை வந்திருக்கும். இல்லன்னா ரிசீவ்டு கன்டென்ட்டா வந்திருக்கும். இல்ல நான் இந்த வீடியோ வந்து எனக்கு புடிக்கல. அன்லிஸ்டட்ல வச்சிருக்கேன். நான் பிரைவேட்ல வச்சிருக்கேன். இல்லன்னா நான் டெலீட் பண்றேன் அப்படின்னா வீடியோ லைவ் இத மாரி ஏதாவது ஒரு விஷயங்கள் நீங்க பண்ணுனீங்க அப்படின்னா, அந்த லாஸ்ட் 365 நாளைக்குள்ள நீங்க இத பண்ணுனீங்கன்னா, கண்டிப்பா அதனால அதுல வர வாட்சிங் ஹவர் அவ்வளவுமே குறைஞ்சிடும். நீங்க பிரைவேட்ல போட்டு உங்க வீடியோ சேனல்ல இருந்தாலுமே அந்த வாட்சிங் ஹவர கம்மி பண்ணிருவாங்க. சரிங்களா? அன்லிஸ்டட்ல போட்டு அதுல ஒரு 300 மணி நேரம், 400 மணி நேரம் வந்தாலும், இல்ல என்னோட சேனல்ல வந்து அந்த வீடியோ இருக்குக்கா. ஆனா நான் அப்ப அது எப்படி குறையும்னா, கண்டிப்பா வந்து குறையும். அன்லிஸ்டட்ல, பிரைவேட்ல நீங்க போட்டு வச்சீங்கன்னா, கண்டிப்பா அதுல உள்ள வாட்சிங் ஹவர இத கம்மி பண்ணிருவாங்க. சரிங்களா? இந்த 2 ரீசனுக்காக வாட்சிங் ஹவர் குறையும் லாஸ்ட் பேஜ்ல. ம அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, பேஜ்ல
வந்து வியூஸ் ஏன்க்கா குறையுது, வாட்சிங் ஹவர் ஏன்க்கா குறையுது, அது வந்து உங்களுக்கு தேவையும் கிடையாது. இருந்தாலும் நிறைய பேரோட டவுட் வந்து பேஜில் எதுக்காக வாட்சிங் ஹவர் குறையுது, வியூஸ் குறையுது, ஆனால் சப்ஸ்கிரைபர் குறைய மாட்டேங்கிறாங்க, சப்ஸ்கிரைபர் அப்படியே இருக்காங்க அப்படின்னு வந்து நீங்கள் நினைப்பீங்க. இப்போ நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டோட என்னோட சேனலில் ஒரு வீடியோ வந்து அன்லிஸ்டடில் இருக்குது. இது எவ்வளோ வியூஸ் போயிருக்குன்னு சொல்லி கீழே அதையும் நான் காட்டுறேன் உங்களுக்கு. இவ்வளோ வியூஸ் போயிருக்கு. இப்போ இதை வந்து ஒரு 30 நிமிஷம் ஷார்ட்ஸ்னு வச்சுக்கோங்க. இந்த 30 நிமிஷம் ஷார்ட்ஸ் வந்து எனக்கு 1000 பேர் 2000 பேர் பார்த்துருந்துருப்பாங்க. இது வந்து வேறு ஒரிஜினல் ஆடியோ வந்து நான் எடுத்து போட்டேன். சரிங்களா? எப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ரீல்ஸ் பண்ணுறீங்க, இல்லைன்னா நான் ஒரு ரீல்ஸ் பண்ணுறேன், அதை நீங்கள் எடுத்து போட்டுடுறீங்க. அப்போ எனக்கு ஒரு பட்சத்தில் எனக்கு அந்த வீடியோவே பிடிக்கல. அப்போ நான் அதை டெலீட் பண்ணியிருந்ததுக்கப்புறம் நீங்கள் 100 பேர் எடுத்து போட்டாலும் அது உங்களுக்கு அன்லிஸ்டடில் போயிடும். அதுக்கடுத்து அந்த வீடியோவுக்கு வர வாட்சிங் ஹவரு, வியூஸு அப்படியே குறைஞ்சிரும். இதனால தான் லாஸ்ட் 28 நாள் இந்த முன்னாடி பேஜில் வந்து இதனால தான் உங்களுக்கு வந்து அந்த வியூஸ் வந்து குறையுது. வந்து சப்ஸ்கிரைபர் குறைய மாட்டாங்க. ஏன்னா சப்ஸ்கிரைபர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க. இந்த வாட்சிங் ஹவர், வியூஸ் வந்து கம்பல்சரி உங்களோட வீடியோ வந்து நீங்கள் அன்லிஸ்டடில், ப்ரைவேட்டில், இல்லை டெலீட் பண்ணுறது, இந்த மாதிரி ஷார்ட்ஸோ எல்லாம் நீங்கள் 3 வீடியோவில் எது நீங்கள் பண்ணினாலுமே இது குறைய தான் உங்களுக்கு செய்யும். நீங்கள் அன்லிஸ்டடில் போட்டாலும் குறையும், ப்ரைவேட்டில் போட்டாலும் குறையும். இது எல்லாமே வந்து குறையும். இப்போ நீங்கள் சில ஷார்ட்ஸே வந்து ஒரு 1 லட்சம் 2 லட்சம் வியூஸ் போயிருக்க ஷார்ட்ஸே எனக்கு வந்து இது பிடிக்கல, ஏதோ ஒரு பிரச்சனைக்காண்டி நான் அன்லிஸ்டட் பண்ணி வச்சுக்கிறேன், கொஞ்சம் நாள் கழிச்சு நான் பப்ளிஷ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் அன்லிஸ்டடில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த லாஸ்ட் 28 நாளில் கனெக்ட் பண்ணும் பொழுது உங்களுக்கு அந்த 2 லட்சம் பேர் எவ்வளோ அந்த வாட்சிங் ஹவர், இப்போ 2 லட்சம் பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு ஒரு 2000 மணி நேரம் வாட்சிங் ஹவர் வருது, இல்லைன்னா ஒரு 1000 மணி நேரம் வாட்சிங் ஹவர் அதில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். சடனாக நாளைக்கு வந்து லாஸ்ட் 28 நாள் கணக்கு பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து அந்த 1000 மணி நேரம் வாட்சிங் ஹவரை அப்படியே குறைச்சிருவாங்க. அந்த 2 லட்சம் வியூஸையும் குறைச்சிருவாங்க. சரிங்களா? சப்ஸ்கிரைபர் குறைய மாட்டாங்க. சப்ஸ்கிரைபர் ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து நம்ம வீடியோ பார்த்து வந்துட்டு போனவங்க அவங்க வந்து குறைய மாட்டாங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்பாங்க. அடுத்தடுத்த வீடியோ பார்ப்பாங்க. அவங்க இந்த ஒரு வீடியோக்காண்டி நம்மளை அன்சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டு போக மாட்டாங்க. சரிங்களா? அதனால நம்மளா பண்ணுற மிஸ்டேக்னால தான் இந்த வாட்சிங் ஹவர், வியூஸ் குறையும். இது போக வந்து நம்ம வந்து இப்போ ஒரு சாங் எடுத்து போடுறோம் அப்படின்னா அது யூடியூப்லேயே இருக்கும். அது வந்து லைஃப் லாங்காக கூட நம்ம சேனலில் இருக்கும். இந்த இந்த ரீசனுக்காகலாம் வந்து நம்மளுக்கு வந்து வாட்சிங் ஹவர் வந்து குறையலாம், வியூஸ் வந்து குறையலாம். முன்னாடி பேஜில் லாஸ்ட்டு 28 நாள் கணக்கு பண்ணும் பொழுது இதை ஒவ்வொரு நாளும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணி பண்ணுவீங்க. அது போக வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் 28 நாளில் நம்ம வீடியோ போட்டுக்கிட்டே வந்துகிட்ருப்போம். இப்போ வந்து நம்மளோட வீடியோ வந்து நான் ஒரு நாளைக்கு வந்து ஷார்ட்ஸ் வீடியோ நம்ம போட்டுக்கிட்டே இருக்கோம். அப்போ 10K 20K 30K ஒரு நாளைக்கு ரெகுலராக போயிட்டுருக்கணும். சடனாக வந்து ஒரு வாரம் ஸ்டாப் ஆயிடுது. 1000 பேர் 2000 பேர் 500 400 இப்படிலாம் வந்து சில விஷயங்கள் வந்து போகுதுல்ல. இதுக்காக வந்து அதில் உள்ள வாட்சிங் ஹவரை அப்படியே வந்து அந்த வியூஸ் வந்து நம்மளுக்கு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இந்த முன்னாடி பேஜில் உங்களுக்கு பார்க்குறது ஃபுல்லாகவே லாஸ்ட் 28 நாள். இது உங்களுக்கு மானிட்டேஷனுக்கு எதுக்குமே பொருந்தாது. சரிங்களா? நீங்கள் வந்து ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி எனக்கு ஒரு வாரத்திலே வந்து எனக்கு ஒரு எப்படி ஒரு மாதத்துலேயே வந்து எனக்கு மில்லியன் கணக்கு வியூஸ் போகுது அப்படின்னா நீங்கள் மானிட்டேஷன் அப்ளை பண்ணிக்கலாம். மில்லியன் கணக்கு வியூஸ் போகுதுல ஷார்ட்ஸுக்கு, அதுக்கு வந்து நீங்கள் மானிட்டேஷன் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அது பிரச்சனையே கிடையாது. சரிங்களா? அது வந்து லாஸ்ட்டு 90 நாளைக்குள்ள உங்களுக்கு 10 மில்லியன் வந்து வியூஸ் போயிருக்கு, ஷார்ட்ஸுக்கு மட்டும் கன்வெர்ட் பண்ணி நீங்கள் வியூஸ் போயிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். அது பிரச்சனை கிடையாது. ஆனால் வந்து உங்களுக்கு வந்து குறையிறதுனால இதுதான் ரீசன். ஆனால் எனக்கு வந்து லாஸ்ட் பேஜ்லேயும் குறையுது, மானிட்டேஷன் லாஸ்ட் பேஜ் இருக்குல்ல அதுலேயும் எனக்கு குறையுதுக்கா அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த கிளியரன்ஸாக இன்றைக்கி நான் அந்த வீடியோ உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். நீங்கள் வந்து இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. முன்னாடி பேஜ் வந்து நீங்கள் போட்டு குழப்பிக்க வேண்டாம். இதில் தான் எனக்கு வாட்சிங் ஹவர் வந்துட்டு நான் மானிட்டேஷன் பண்ணணுமா பண்ண முடியாதா அப்படி வந்து நிறைய பேருக்கு குழப்பங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. முன்னாடி பேஜ் வந்து கிடையாது. லாஸ்ட் பேஜில் பாருங்கள். லாஸ்ட் பேஜில் ஏன் வாட்சிங் ஹவர் எனக்கு வரலை, குறையுது அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ரீசனுக்காக தான் குறையும். சரிங்களா? ப்ரைவேட்டில் போடுறது, அன்லிஸ்டில் போடுறது, வீடியோ டெலிட் பண்ணுறது, லைவாக இருந்தாலும் சரி, வீடியோவாக இருந்தாலும் சரி, இது 2ல் ஏதாவது நீங்கள் 3 விஷயங்களில் ஏதாவது ஒன்று பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வாட்சிங் ஹவர் அந்த வீடியோக்கு சம்மந்தப்பட்ட எவ்வளோ வாட்சிங் ஹவர் வருதோ அப்படியே நீங்கள் குறைச்சிடுவீங்க. மறுபடியும் அதை நீங்கள் பப்ளிஷ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வாட்சிங் ஹவர் வந்துடும். சரிங்களா? இப்போ ப்ரைவேட்டில் போடுறீங்க, அன்லிஸ்டில் போடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வாட்சிங் ஹவர் உங்களுக்கு வந்துடும் கண்டிப்பாக. சரிங்களா? உறவுகளே, இதுதான் வந்து போட்டு குழப்பிக்காதீங்க. இதுதான் ரீசன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.